நீதிமானை நீதிமானை அவர் சோதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமானை சோதித்தறி, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் கைவிடம். ஹல்லேலூயா. சோதனை வருதா, உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, டிப்ரெஷன் வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலையே படாதீங்க, கர்த்தர் நீதிமானை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோதனை வரட்டும் உங்க வாழ்க்கையில, கடல் கொந்தளிக்கட்டும், ஆனா கர்த்தர் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல அவர் உங்கள் வலது பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். அவர் நீங்க போகிற எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபித்து தேவ வார்த்தைக்குள்ள போகலாம். இரக்கமும் மகிமையும் நிறைந்த எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இன்றைக்கு எமது பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. தேவ நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, இடைப்படுங்க. உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் என்னோடு கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்மை அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, கர்த்தர் தம்மை அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இந்த கால வேளையில கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருது. அவர் உங்களை காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? காப்பாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்கெல்லாம், நான் வேலைக்கு போனாதான் உன்னை காப்பாற்ற முடியும். காப்பாத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, தக்க வீடு, உனக்கு ஒரு பாதுகாப்பு, இதெல்லாம் கொடுப்பதற்கு நான் என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எப்படி காப்பாற்றுவாரு? பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். பிசாசு பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். பொல்லாத மனிதர்கள் தீவினையான திட்டங்களை வகுக்கும் போது அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது அனுபவத்துல, அவர் என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அதுதான், காப்பாற்றுகிற கர்த்தர். யாரை காப்பாற்றுவாரு? அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யார் அன்பு கூறுகிறவங்க? அவரையே நேசிக்கிறவங்க, அவரையே நம்புறவங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது வீட்டில் இருக்கிற மனைவி சொல்லுவாங்க கணவனை பார்த்து, நீ காப்பாற்றலாம் போ, என் ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார். சோத்திரம். பார்த்தீங்களா, பெரிய ஆமைன்லாம் வருது.
நினச்சிக்காத நீ தாங்க என்னை காப்பாத்துறேன்னு. கர்த்தர் தான் என்னை காப்பாத்துறாரு. இன்னொன்று சொல்லிட்டா, நான் உன்னை ஜெபிக்கிறதுனால தான் உனக்கு வேலையே கிடைக்குது. இதில் ஒரு பிளாக்மெயில் வேற அந்த மனுஷனுக்கு. நான் உனக்கு ஜெபிக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, வேலைலாம் கிடைக்குது அப்படின்னு. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவர் இம்மட்டும் உங்களை காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கிறார். ஒரு சமயம் நீங்க நினைக்கலாம், ஐயோ பாரு நான் பாரு தனியா இருக்கேன், என்னை யாரும் விசாரிக்க மாட்றாங்க, யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்றாங்க, யாரும் என் இடத்துல பேச மாட்றாங்க, யாரும் என்னை விசாரிக்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை காப்பாற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். உங்களை நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற கர்த்தரா இருக்கிறார். உங்களை வந்து சந்திக்கிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில பேருக்கு எல்லா உறவும் இருந்தும் இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு எதுவுமே இல்லாமையே இருப்பாங்க. ஆனா எல்லாரையும் கர்த்தர் தான் காப்பாற்றுகிறார். ஆமென். வசனம் சொல்லுது, அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுவார். ஆமென். அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிற கர்த்தர். இரண்டாவது வாசிப்போம். சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அந்த வசனத்தை வாசிங்க தம்பி. 48:14 வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தமோ கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் நடத்துவார், கைவிட மாட்டார். எப்ப வரைக்கும்? நான் மரிச்சு அவர் சமூகத்துக்கு போற வரைக்கும் என்ன நடத்திக்கிட்டே இருப்பார். ஆமென். மரண பரியந்தம் நடத்துவார், கைவிட மாட்டார். பரவாயில்ல, ஆண்டவர் என்னை காப்பாத்துவார். சின்ன வயசுல 14 வயசுல எங்க அப்பா இறந்துட்டார். ஒரு பெரிய பரபரப்பு நடக்குது எங்க ஃபேமிலியில. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. எடுத்துட்டு வந்த அன்னைக்கு நைட்டே அவ்வளவுதான். ஒருத்தர் சொல்றாங்க இவங்க ஊருக்கு அனுப்பிச்சிடலாம், இன்னொருத்தர் சொல்றாங்க இங்க அனுப்பிச்சிடுங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? யார் வீட்டுக்குமே நாங்க போகல. கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுவார். உனக்கு அனுப்புவார், ஆள் அனுப்புவார். உன்னை நேசிக்கிற மக்கள் அனுப்புவார். உன்னை விசாரிக்கிறவங்களை அனுப்புவார். உன்னை வந்து பார்ப்பாங்க, உன்னை வந்து விசாரிப்பாங்க, உன்னை என்னன்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, மரண பரியந்தமா அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. என்னை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டாரு. அவர் என்னை காப்பாற்றுவார். எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை விதமான உபத்திரம் வரட்டும், அவர் என்னை காப்பாற்று. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல பவுல் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்து காப்பாத்துறாராம். பாருங்க, வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில நடக்கிற, என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாதான் கர்த்தர் செய்வார். தீமை அனுமதிக்க மாட்டார். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகியவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது.
நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க நன்மைதான் செய்வீங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீட்டுல சில பிரச்சனையா, கவலையப்படாம சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் நன்மைக்கு ஏதுவா தான் நடப்பிப்பார், கைவிட மாட்டார். அப்ப முதலாவது யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவார். ஆமே, ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உண்மையதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அவரை நீங்க நேசிச்சீங்கன்னா, நம்புனீங்கன்னா, அவரையே சார்ந்திருந்தீங்கன்னா, அவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கிரியை செய்வாரு. இரண்டாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? சங்கீதம் 37:25 சொல்லுகிறது பாருங்க. யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறாரா? சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இறைந்து திரிவதை நான் காணவில்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இப்படிதான் உங்களை நடத்திட்டு இருக்காரு. ஆமென். பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, கர்த்தர் உங்களை இப்படிதான் காப்பாத்திட்டு இருக்கிறார். ஆமென். பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், இப்ப நான் முதிர் வயதுள்ளவனா இருக்கிறேன். இப்ப எனக்கு 70 வயசு ஆகுது. நான் இளைஞனா இருக்கும் போது 16 வயசு, இப்ப எனக்கு 70 வயசு. இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த 50 வருஷமா 54 வருஷமா நான் பார்த்த ஒரு காரியத்தை சொல்றேன். நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் அப்பத்துக்கு அலைந்து திரிந்து விடவில்லை. அல்லேலூயா. அப்ப யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது சொன்ன, அவரை நேசிக்கிறவர்களை அவர் காப்பாற்றுவார். இரண்டாவது, நீதிமான். யார் நீதிமான்? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, அவரையே சார்ந்து இருக்கிறவங்க, அவர் வசனத்தின்படி தன்னை உட்படுத்திக் கொள்றவங்க. இல்ல கர்த்தருக்கா வைராகியமா நான் நிற்பேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீதிமான் சின்ன காரியமானாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. ஒரு சின்ன கோவப்பட்டோம், ஆண்டவர் உடனே உணர்த்துவார். இது ஏன் சொல்லின, இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறாங்க பார், நீதிமான். அப்ப நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற ஆலோசனையை கவனிங்கள். நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், நோவா உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? நீ ஒரு பெரிய பேழையை செய். ஏன்னா இந்த பூமியை நான் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க போறேன். ஏன் ஆண்டவரே? பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. நான் அந்த பூமியை படைத்த போது இருந்த பரிசுத்தமும் நீதியும் சன்மார்க்கமும் தேவ பயமும் இல்லை. ஆகவே இந்த ஜனங்களை எல்லாம் ஜலப்பிரளயத்துல அழிக்க போறேன்.
ஆனா உன்னையும் உன் குடும்பத்தை மாத்திரம் நான் பாதுகாக்க போறேன். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நீதி நோவாவின் குடும்பத்தின் மேல் கிருபை கிடைத்ததா போட்டிருந்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் நோவாவின் நிமித்தம் அந்த 7 பேர் தப்பிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீங்க செய்கிற ஜெபம், நீங்க செய்கிற நீதி, நீங்க செய்கிற கர்த்தரை தேடுற வாழ்க்கை, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நீங்க கர்த்தருக்காக வைராகியமா நிற்கும் போது உங்கள் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. பியே சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைக்கு, நான் இருக்கிறனோ இல்லையோ கர்த்தரை பிடிச்சுக்கோ, அவர் தான் உன்னை காப்பாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவரை விட்டுறாத. எந்த சூழ்நிலையும் புத்தி சொல்லுங்க, சொல்லுங்க. இங்க சொல்லப்படுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பெரிய பேழையை செய்யறாரு. பேழை செய்ய 120 வருஷம் ஆச்சு. 120 வருஷம் நோவா என்ன தெரியுமா செய்தாரு? ஏன் ஆண்டவர் நோவா தெரிந்து கொண்டாருக்கூடிய ஒரு பிரதானமான காரியம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. நோவா பரிதபிக்கிறார். நானும் என் குடும்பம் மாத்திரம் தப்பிச்சுக்கணுமா, எப்படியாவது இங்க இருக்கிற ஒரு கொஞ்சம் ஜனமாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீதியை பிரசங்கித்தார். ஒருத்தரும் கேட்கல. 120 வருஷம் வேலைலாம் கட்டின டைம் ஃப்ரீயா இருக்க டைம் நீதியை பிரசங்கிக்கிறாராம். எப்பா, ஒரு பெரிய ஜலப்பிரயம் வரப்போகுது, எல்லாம் ஆண்டவரை நம்புங்க, நேசிங்க, நீங்க பேழைக்குள்ள வாங்க. இவன் பைத்தியக்காரன், துறைமுகத்துல போய் பேழையை கட்ட சொன்னா வெட்டாந்தரைய போய் பேழையை கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. முடிவு, பெரிய வானத்தின் மதில்கள் திறக்கப்பட்டு மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சிச்சு. ஃபுல்லா தண்ணி. கர்த்தர் 7 நாள் வெயிட் பண்ணி கர்த்தர் கதவை அடைத்தார். கிருபையின் காலம் முடிந்து விட்டது. அவங்க மனம் திரும்பவே இல்லை, தன் வழிகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நோவாவுடைய குடும்பம், மனைவி, 3 பிள்ளைங்க, 3 மருமகள், இவங்க தான் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. மீதி எல்லாரும் செத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய பாதையை தேவன் காப்பாற்றுகிறார். நோவாவுக்குள்ள இருந்த ஒரு பாரம் பாருங்க, நான் மாத்திரம் தப்பிச்சுக்கணுமா? இன்னைக்கு நோவாவை போல நம்மளும் அப்படிப்பட்ட பாரம் உடையவங்களா இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். இரண்டாவது, நீதிமானின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். மூன்றாவது வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 49:11 சொல்லுது, ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. திக்கற்றவர்களாய் போகும் உங்கள் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோட காப்பாற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை என் கையில ஒப்புவி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்ட ஒப்புவி, அவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். மூன்றாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? திக்கற்ற பிள்ளைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த திக்கற்ற பிள்ளைங்க அப்படின்னா, எந்த உதவியும் அற்றவர்கள். ஆமென். கர்த்தர் ஒருத்தர் தான் உதவி செய்யணும். ஆமென். கர்த்தர் தான் இறங்கி வரணும், கர்த்தர் தான் வழி திறக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளை காப்பாற்றுவான். யாக்கோபு
1:27 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1:27 அதுல பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவரை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தியாயிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, விசாரிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்ற, திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். நான் கூட இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், காப்பாற்று. 4வது சங்கீதம் 116:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். நான் மெலிந்து போனேன். இதுதான் இந்த வசனத்தை வச்சுதான் நிறைய பேர் சொல்றாங்க பாரு, அப்படியே உள்ளுக்குள்ளேயே போயினுக்கிறான் பாரு. காரணம் என்ன? கபடு இருதயத்தில் இருக்கிறதுனால அப்படியே மெலிஞ்சு போறா. கபடுன்னா என்னங்க அப்படின்னா, மனசுக்குள்ளேயே சில காரியங்களை வைத்துக் கொள்வது, அது கபடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு காரியங்களை, இந்த பூமியில நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கு, அது எந்த வகையிலையாவது வரும். ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டம் வந்தா பேசி ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, ஒப்புரவாகி தேவனுடைய அன்பில கட்டப்படுங்க. அப்ப இருதயத்துக்குள்ளேயே அந்த வைத்துக் கொள்வது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கிறத சொல்றேன். ஒரு நபர் தன்னுடைய உறவினரான ஒருத்தரை பார்த்து ஒரு வார்த்தையினால திட்டாங்க. திட்டின அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தையை இவங்க பயன்படுத்தி திட்டின இவங்க சொல்றாங்க, சாகர வரைக்கும் இந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். எப்ப அவங்க முகத்தை பார்த்தாலும் அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதுதான் அவங்க போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டாங்க. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில கோபம், துக்கம், வெறுப்பு, கசப்பு, சந்தோஷம் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. அப்ப சில நேரத்துல சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதை அவர்கள் உணர்ந்து சரி அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 7 தடவை அல்ல 70 தடவை நீ மன்னிக்கணும். இவங்க அதை மன்னிக்கிற எண்ணம் இல்லை, ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கே மன்னிக்கிறதையும் கிடையாது. அப்ப அவங்க உலகத்துல இருக்கணும், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. கடைசியில அவங்க மன்னிக்காததுனால நிறைய தரம், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 20 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை. அப்பயுமே அவங்க மன்னிக்கல, கிடையாது கிடையாது அப்படியே போனாங்க. கடைசியில் அவங்களுடைய காரியங்கள் எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மரணம் எலும்புருக்கி மாதிரி ஆகி அவங்க மரித்து விட்டாங்க. இப்ப என்னது? கபடு. இருதயத்திலே அந்த கபடு வச்சுக்கிறது, கசப்பு வச்சுக்கிறது, அப்படி இருதயத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது. அவங்கள கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். கபடற்றவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு சிறு பிள்ளையை போல நீ மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. ஆமென். பாருங்க, ஒரு வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணோம், கணவனை குடும்ப சண்டையில நிறைய பேசிடும்.
அவர் என்ன பண்ண, இந்த அம்மா நிறைய பேசும், அவரும் பேசுவார், மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்திக்குவாங்க, ஹர்ட் பண்ணிக்குவாங்க பேசி. அவர் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் மறந்து போய் பரோட்டா வாங்கிட்டு வருவார். இந்த அம்மா என்ன பண்ணோம், அதை சாப்பிடாது. எல்லாம் பேசணும் தான் பேசிட்டு வாங்கிட்டு வந்துட்டியா பரோட்டாவை, உன் பரோட்டாவை நீயே தின்னு அப்படின்னு. சரி சரி விடு, கோச்சிக்காத, எடுத்து சாப்பிடு அப்படின்னு. தேவையில்ல, நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே சாப்பிடு, எனக்கு வாங்கி தெரியும். நீ என்ன வேணா பேசுறதுக்காக எங்க அம்மா அப்பா பெத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு டயலாக் வேற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் அந்த கதையை. இது எத்தனாவது தடவை தெரியுமா? 7வது தடவை சொல்ற. நீ 6 தடவை எப்போ தெரியுமா சொன்னேன்? நம்ம பையன் பிறக்கும் போது சொன்னேன், அப்புறம் அவனை ஸ்கூல்ல இட்டுன்னு போகும்போது சொன்னேன். இப்படி அந்த டேட் வயசுல இருந்து இயர் வயசு வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. இதே போய் ஒரு ஆணை போய் கேளுங்களேன், எந்த காலத்தை என்ன சொன்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க. இவங்க மறக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. உண்மைங்க, உண்மை. அவங்க அதை மறந்துடுவாங்க, அவங்க பேசுனதையும் மறந்துடுவாங்க, இவங்க அவங்கள பேசுனதையும் அவங்க மறந்துடுவாங்க. ஒரு ஹவரில் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. சரி ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனால் இவங்க அப்படி ஆக மாட்டாங்க. இவங்க வச்சுக்குவாங்க பாரு மனசுக்குள்ள. அப்படியே 3 நாள் ஆனாலும், ரொம்ப அதே ஐபி காசு வச்சுக்கோங்க, 3 நாள் 4 நாள் ஆனாலும் சாப்பாடு செய்ய மாட்டேன். சாப்பாடு செஞ்சால் கூட சோறை கட்டி அப்படி வைப்பேன். இதில் தூது வேற, இவங்க பெத்து போட்டதுங்க. நீ சொல்லு, எத்தனை போ சொல்லு அப்படின்னு. அங்கே வச்சிட்டேன்டா, அது எடுத்துக்க சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் 5வது நாள் என்ன ஆயிரும், அது அப்படியே போயிடும். இது ஒரு சில குடும்பத்தில் நடக்கிற சம்பவம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அது மாச கணக்கில் போகும். அதனால்தான் ஒரு ஊழியக்காரர், முதிர்ந்த பரிசுத்தவான், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆலோசனை சொன்னார். தம்பி, உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறேன். நான் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு. தம்பி, ஆண்கள்லாம் கேஸ் அடுப்பு மாதிரி அப்படின்னாரு. அப்படியா பாஸ்டர்? ஆமா. அப்ப அந்த நேரத்தில் தான் கொதிக்கும், ஆஃப் பண்ணா சூடு குறைஞ்சிரும். பெண்கள்லாம் அயன் பாக்ஸ் மாதிரி தம்பினர், சூடு குறைய கொஞ்சம் நேரம் ஆகும். அயன் பாக்ஸில் அயன் பண்ணியிருக்கீங்களா? சூடு உடனே குறைஞ்சிருமா? எல்லாம் போய் அப்புறம் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையில் வச்சுக்காதீங்க, கொப்பளம் வந்துடும். சூடு தனியாக ஒரு அரை வாரம் ஆகும். இதை அடுப்பு பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பு உடனே குறைஞ்சிரும். தன்னுடைய அனுபவத்தில் சொல்றார், இதுதான் அப்படிதான் அப்படின்னு. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, என்னதான் பேசினாலும் சரி, தான் வீட்டுக்கார் சரிங்க சரிங்க அப்படி போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. இந்த கபடு கர்த்தர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. உன் இருதயத்துக்குள்ள கபடு இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவன், சொந்தமானவள். ஏன் உன் மனசுக்குள்ள கபடை வைத்துக் கொள்ளுகிறாய்? நாம் நேரா போ, பேசு, சரி ரைட்டு, அதோட தேவ அன்பை காட்டு. கபடு உள்ள கசப்பு. சில பேர் அடுத்த லெவல் ஒரு கூட்டம் இருக்குது இந்த கபடுல. நான் மன்னிச்சிட்டேன், சரி சரி மன்னிச்சிட்டேன், சாப்பிடு அப்படி நல்லா பேசினே இருப்பாங்க. 10 நாள் கழிச்சு அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுவாங்க. மறந்துட்டேன்னு வாங்க, மன்னிச்சிட்டேன்னு வாங்க, நல்லா தான் பேசுவாங்க. 10 நாள் 15 நாள் கழிச்சு பார்த்தா, நீ அப்படி சொன்ன தானே அப்படின்னா அந்த வார்த்தையை டச் பண்ணுவாங்க. அப்ப மனசுக்குள்ளேயே இருக்கு. இதுதான் கபடு என்று சொல்லுகிறா. அல்லேலூயா. ஆமா,
கபடு. அவங்க செய்த காரியத்தை மனசுலயே வச்சுக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். அதை எடுத்துடணும். இல்ல வேண்டாம், ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணுமே, இது எனக்கு வேண்டாம், என்ன நான் மாற்றிக்கொள்ளணும், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனோம், அதனால நான் என்ன பண்றேன், இப்படி இருக்கேன். அது அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த கபடு தான் இங்க சொல்றாரு. யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறதை கவனிங்க. அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். பாருங்க, யோபு 33:26 நான் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கபடே இல்லாத ஒரு மனுஷனா நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருப்பார். சின்ன சின்ன காரியங்கள். மூன்றாவது காரியத்தை சொல்றேன். இந்த கபடு இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு அன்பு பாராட்டுகிறது மிகப்பெரிய பாவம். ஓப்பனா சொல்லிடணும், நீங்க பேசுனீங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, இந்த சம்பவம் நடந்து எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு ஒப்புரவாயி தேவ அன்போடு இருக்கணும். ஆனா அதை வைத்துக்கொண்டே இருதயத்துல மறைப்பது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது சொல்ல மாட்டாங்க. அதுவும் பாவமே. ஏதோ அவங்களுடைய பார்வையில ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், அது அவங்க யோசிச்சு ஒரு இதுவா எடுத்துக்கிறாங்க. இல்லை ஏதோ நடக்குது ஒரு சம்பவம், அது அப்படியே கசப்பா வச்சுக்கிட்டு போறது பாவம். நம்ம ஒப்புரவு ஆகணும். இல்லை இது வேணாம், இது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு, அப்படி வேணாம், கசப்பு வேணாம். இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்ப நான் நிறைய பேசுறேன் பாருங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஃபேமிலி மேன்ல தெரியும் எனக்கு. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க, உட்காரங்க, ஜெயிப்பாங்க, அப்படியா சோத்திரம் அப்படி போயிடுவாங்க. இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ட்னா கற்பனை உலகம் அதிகம். ஏன்னா லெஃப்ட் பிரெயின் தான் நிறைய வேலை செய்யும், ரைட்டு கொஞ்சமா தான் வேலை செய்யும், லெஃப்ட் தான் நிறைய யோசிக்கும். ஆண்களுக்கு பிரெயின் ரைட்ல தான் நிறைய வேலை செய்யும். அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, அது கிறிஸ்தவ பெண்களுக்கு பொருந்தாது, உலகத்துல சொல்ற பெண் புத்தி பின் புத்தின்னு, உடனுக்கு உடனே அவசரப்படுறது. அது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, மூணாவது கேட்டகரிக்குல போற அந்த காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கபடு இருக்கு ஆனா வெளியே சொல்ல மாட்டான், அதுவும் பாவமே. ஓப்பனா சொல்லிடணும். நான் ஜட்ஜ் பண்ணதுல, நான் பார்த்ததுல, நான் சொல்ற அனுபவம். அப்ப 3 காரியம் இருக்கு. ஆண்டவர் இந்த கபடற்றவர்களை கர்த்தர் தான் காப்பாத்துறாரு. யோபு சொல்றாரு, நான் இருதயத்துல கபடே இல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தர் நடத்த வல்லமையுடையவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அது மாதிரிதான் இவங்களே யோகிச்சுக்குவாங்க, அப்படி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஒரு சம்பவம் எனக்கு பயங்கரமான ஒரு சிக்கு, முடியல. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். உடம்பு சரியில்லை எனக்கு. அப்ப நான் வந்தேன் வெளியில இருந்து சர்ச்சு. நம்ம சபையை சார்ந்த யாரோ ஒருத்தர் சோத்திரம் ஏன்னாங்க. நான் என்ன மனநிலைமை வந்தேனே அவங்களுக்கு தெரியாது.
இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஐயா சோத்திரமே சொல்ல, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க எங்களை பத்தி. அம்மா, விசுவாசிக்கே உனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். நிறைய காரியங்கள் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை வருவாங்க, ஏதோ ஒரு பிரயாசத்துல வருவாங்க. இப்படி இதெல்லாம் அப்படிதான். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, கபடற்றவர்களை கர்த்தர் காப்பாத்துறாரு. கடைசி வசனம் 1 யோவான் 3:20-22 வாசிங்க பார்ப்போம். இந்த கபட குறிச்சு 1 யோவான்ல போட்டிருக்கு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 3:20-22. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்றது அப்படியே பெற்றுக்கொள்வோம். சில ஆசீர்வாதங்கள், சில அற்புதங்களுக்கு தடை கபடு. சின்ன பாவம் தான் இது, பெரிய பாவம்லாம் கிடையாது. கபடுன்றது ஒரு பெரிய பாவம் இல்ல, சின்ன பாவம் தான். அது எங்க இருக்கு? உள்ள இருதயத்துக்குள்ள இருக்குது. இதனால ஆசீர்வாதம் தடை, நன்மை தடை, உள்ள மறைஞ்சி இருக்கும். அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கபடு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுதான் 1 யோவான்ல சொல்றாரு, உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லும், நீ இப்படி நடந்தது தப்பு, இப்படி பேசுனது தப்பு, இப்படி ஏன்னு சொன்ன. உண்மையா ஒப்புரவாகணும், ரொம்ப முக்கியம். ஆவியான உணர்த்திக்கிட்டே இருப்பார். சில நேரத்துல உங்க பிள்ளைங்கிட்ட கூட போய் மன்னிப்பு கேளுன்னுவார். ஜெபிக்கும் போது போய் கேட்கணும். ஏன் அவங்கள திட்டுறது? சில பிள்ளைங்க கிட்ட கர்த்தர் பேசுவார், போய் தாய் தகப்பன் இடத்துல போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு உணர்த்துவார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தர் சொல்ற, கபடற்றவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? காப்பாத்து. இன்னைக்கு அப்படி ரொம்ப யோசிக்கணும், அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். சங்கீதம் 31:23 சொல்லுது, 5வது, உண்மை உள்ளவனை கர்த்தர் காப்பாற்றுவார். வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தராகிய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து, உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலனளிப்பார். உங்களை கர்த்தர் கற்காப்பார். உண்மை உள்ளவங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு சேதம் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? 5 காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? அவரை அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். 4வது, கபடற்றவர்களை காப்பாற்றுகிறார். 5வது, உண்மையானவனை கர்த்தர் காப்பாற்று. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை, உண்மை ரொம்ப முக்கியம். உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், நம்ம பொறுப்புல உண்மையா இருக்கணும், ஜபத்துல உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும், வாக்குல உண்மையா இருக்கணும், கர்த்தருடைய காரியங்கள் உண்மையா இருக்கணும். இது எல்லாம் இருந்தா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு செய்தியை பார்த்துறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவரா இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த கேட்ட வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இன்னைக்கு சொன்னது போல அன்புள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார்.